ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 காரியங்களை என்னானாரா? அதிகமாய் விருத்தி அடைந்தார். வெறும் விருத்தி அடைந்தார் இல்லை, அதில் அதிகமாய் விருத்தி அடைவதற்கு அவர் கவனமாய் இருந்தார். என்னென்ன காரியமா? முதல்ல எதில் விருத்தி அடைந்தார்? ஞானத்தில் விருத்தி அடைந்தார். அது எப்படி விருத்தி அடைந்தார் போன வாரம் நம்ம பார்த்தோம். 2வது வளர்த்தியில, சரீர வளர்த்தி மட்டும் இல்லை, அவருடைய ஆவிக்குரிய வளர்த்தி, தன்னை வளர்த்து கொண்டார். வேத வசனத்தில் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல், இனி வரப்போகிற காரியங்கள் எப்படி, அவர் என்ன செய்யணும் எதிர்காலத்தில், அதையெல்லாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அறிந்து அந்த அறிவை பெருக்கி கொண்டு அந்த வளர்த்தியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர் வளர்ந்தார் என்று சொல்லி போனவர் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தது என்ன? எதுல வளர்ந்தா? தேவ கிருபையில அவர் வளர்ந்தார். அவரே ஒரு தேவன், ஆனா அவருக்கே என்ன வேணும்? கிருபை. பாருங்க, அதான் ஆச்சரியம். இயேசுவே ஒரு கிருபை, அவருக்கே என்ன தேவை? உலகத்துல உலகம் அவ்வளோ மோசம்னு அர்த்தம். ஒரு தேவனே பூமியில வந்து வாழணும்னா கூட தேவ கிருபை இருந்தா தான் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், பாவமாக செய்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எவ்வளோ கிருபை வேணும்னு நினச்சி பாருங்க. கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. தேவகுமாரன், பாவத்தை நோக்காத சுத்த கண்ணர், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் இந்த பூமியில் வாழ்ந்து ஊழியம் செய்வதற்கு என்ன தேவையா? தேவ கிருபை தேவை. அவருக்கே தேவ கிருபை தேவைன்னா, பாவத்திலும் சாபத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்த நமக்கு எவ்வளோ கிருபை வேணும்னு நினச்சி பாருங்க. அதான் செய்து அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒரு பணக்கார பையன், அவனுக்கு பணம் வேணுமா அப்படின்னு நினச்சி பாருங்க. தேவையே இல்லை, நம்ம வீட்டில் கோடியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுபோல் கிருபை நிறைந்த தேவன், அவரே கிருபை நிறைந்த தேவன். ஆனால் அவருக்கு பூமியில் வாழணுன்னா என்ன வேணுமா? கிருபை வேணும். பாருங்க, அவர் மாம்சத்தில் மனுஷனாய் வந்து பூமியில் வாழும் பொழுது அவர் பாவத்தையே பாராத சுத்த கண்ணர், பிசாசே அவருக்கு ஒன்றும் குற்றம் சாட்ட முடியல. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன், தேவகுமாரன் இந்த பூமியில் வாழணும்னா என்ன வேணும்? அப்போ பூமி என்றது அவ்வளோ மோசம், பூமி அவ்வளோ மோசம், இருளுக்குள்ளே இருக்கு, பயங்கர இருளில் இருக்கு, பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கு, சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சீஷர்கள் பற்றி என்ன சொன்னார்? நான் உங்களை யாருக்குள்ளே அனுப்புகிறேன்? ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன்றார். இப்போ ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளை போல நம்ம வாழணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஓநாய் நம்ம சாப்பிட்றக்கூடாது, ஓநாய் நம்மை சேதப்படுத்தி விடக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நீங்களும் நான் இந்த உலகத்தில் தினமும் அந்த கிருபைக்குள்ளே இருந்தால் தான் வாழ முடியுமே தவிர, அந்த கிருபை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக வாழவே முடியாது என்பதை தான் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். புரிதல் அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது. என்னன்னா, இயேசுக்கு இந்த கிருபை தேவைன்னா, இந்த கிருபை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். எவ்வளோ தேவை பாருங்க, இந்த கிருபைன்றது எவ்வளோ தேவை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் இந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? கிருபையை போக்கடிக்கிறாங்க, தள்ளுறாங்க, வேண்டாம், அதை பற்றி கவலையப்படுறதில்ல, கிருபையை பற்றி கவலையப்படுறதில்ல, அதை போக்கடிக்கிறாங்க, தள்ளுறாங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையில் இருந்தோம் நம்மை தப்பு வைக்கிறதும், நம்மை தாங்குகிறதும், நம்மை சுத்திகரிக்கிறதும், நம்மை தூக்கி எடுக்கிறதும், நம்மை பழைய நிலைக்கு உயர்த்துகிறதும், நம்ம நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு இந்த பூமியில் நமக்கு பயன்படுகிற ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அதான் எது சொன்னாலும் தேவனுடைய கிருபை நாள் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய கிருபை. வீடு கட்டிட்டீங்களான்னா நான் கட்டிட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால
கட்டினேன், வீடு கார் வாங்கிட்டீங்களா? ஆமாம் நான் வாங்கிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினால வாங்கியிருக்கிறேன்னு சொன்னோம். வேலை ஆண்டவருடைய கிருபை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருந்தால் ஒவ்வொன்றாய் கர்த்தர் நம்மை தந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ அப்படி முக்கியமான இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்ணில கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. பாத்தீங்களா, ஏன் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்பதை நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஜனங்க மத்தியில நோவா எப்படி இருந்தாரா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். பாத்தீங்களா, அவன் மேல கிருபை உண்டானது காரணம் என்னன்னா, அத்தனை பாவம் உலகப்புற பாவத்தில் இருக்கு, ஆனா இவன் இப்படி இருந்திருக்கிறான், நீதிமானாய் இருந்திருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன், எந்த ஆப்ஷனும் நம்ம கிடையவே கிடையாது. அவங்க பாவம் செஞ்சாங்க, இவங்க பாவம் செஞ்சாங்க, இந்த சர்ச்சில் எல்லாருமே பாவம் செய்கிறாங்க, இந்த சர்ச்சில் பாஸ்டரே பாவம் செய்கிறாரு, அதனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல அப்படிலாம் சொல்லவே முடியாது. உலகமே பாவத்தில் இருக்குது, உலகத்தையே அழிக்க போகிறாரு. ஆனால் இவன் எப்படி இருந்திருக்கிறாரு? நோவா எப்படி இருந்திருக்கிறாரு? நீதிமானாக இருந்திருக்காரு பாரு. அதனால தான் நம்ம ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பிடவே முடியாது. நான் இவங்களால இடறினேன், இவங்களால. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, கடைசி பெரித நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா இது போல இடரல்கள் எல்லாம் உங்களுக்கு வரும், நிறைய இடர்கள் வரும். பெரிய பெரிய இடர்களை பிசாசு நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம இடறிட்டு ஆண்டர்கிட்ட போய் சொல்ல முடியாது, இவரை பார்த்து நான் இடறிட்டேன், இவர் தப்பு பண்ணிட்டாரு இடறிட்டேன், இவர் பெரிய ஊழியக்காரரு, இவர் இப்படி பாவம் பண்ணிட்டாரு, அதனால் நான் உங்களை விட்டுட்டேன்னு சொல்லவே முடியாது. அதை போன வரையுமே சொன்னேன். அவங்க உனக்காக மரித்தாங்களா, நான் உனக்காக மரித்தனான்னு ஆண்டர் கேட்பார். அவங்க உனக்காக சிலுவை சுமந்தாங்களா, நான் உனக்காக சிலுவை சுமந்தனான்னு கேட்பார். நான் நல்ல தேவ பிள்ளைகள் நினைத்து அறிந்து கொள்ளுங்க. இந்த விஷயத்தில் நோவாவை நினைத்து கொள்ளுங்க. போன வர சொன்னது போல சாமுவேலை நினைத்து கொள்ளுங்க. அவங்க இருவரும் பாவத்துக்குள்ள, இந்த லோத்துவை நினைத்து கொள்ளுங்க. அவங்க எல்லாம் பாவத்துக்குள்ள, உலகமே பாவத்துக்குள்ள இருக்கு, ஆனால் இவங்க நீதிமானா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடம், பொருள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாம நீதிமானா இருக்கிறோமா என்பதை ஆண்டர் பார்க்கிறார். ஆனால் தான் ஆண்டர் சொல்றார், கர்த்தர் உன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நானோ சரி மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தை காண்கிற தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மை உத்தமத்தோடு கூட இருந்தால் போதும். வெளியே என்ன எப்படி உங்களை பற்றி சொன்னாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நீதிமான்களாய் நம்ம வாழும் பொழுது பாருங்கள், கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே பெருகி கொண்டே இருக்கோ. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். கர்த்தரிடத்துல நீங்க நீதிமான்களா இருக்கணும். பாருங்க, அவன் அத்தனை ஜனங்களும் மத்தியில நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். எல்லா விஷயத்திலும் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? உத்தமனா இருந்திருக்கிறான். பணம் விஷயத்துல, பொருள் விஷயத்துல, எல்லாத்திலும் அவன் உத்தமனா இருந்திருக்கிறான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அடுத்தது என்ன பண்ணிருக்கான்னா, தேவனோடு கூட அவன் என்ன பண்ணி கொண்டிருந்திருக்கிறான்? சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அவங்க ஜெபிக்கல, இவங்க ஜெபிக்கல நம்ம நினைக்க கூடாது, நாம ஜெபிக்கணும். வேலையிலேயே சொல்லுங்களேன். அவங்களாம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் ஊழியம் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆத்மாதாயப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. என்னத்தை கண்டோம், அவங்க நமக்கு முன்னாடி சீனியராக இருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. இன்றைக்கி சோர்ந்து போய் டிவி பார்த்து சினிமா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து இவங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறார். அவங்க அதான் ஆண்டு சொல்கிறார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்க கடைசி காலத்தில். முன்னாடி போனவங்க அப்படித்தான், ஏதாவது பார்த்து இடறி போய் சோர்ந்து போய் உட்காந்துக்குவாங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருவாங்க. ஆனால் பின்னாடி வந்தவங்க உற்சாகம் அடைந்து பலன் அடைந்து அவங்க முன்னாடி போய் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் தான் இந்த ஓட்டத்தில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த பழக்கத்தை விடவே கூடாது. எந்த ஒரு கஷ்டமோ பாடோ பிரச்சனையோ போராட்டமோ கண்ணீரோ தேவனோடு கூட நீங்கள் உறவாடுகிறத தடைப்படுத்தவே கூடாது. புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஏன்னு சொன்னால், அவரோடு கூட நீங்கள் நெருங்கி இருக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அதான் ரகசியம். நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசணும். எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஒரு பாவமே செய்து விழுந்து போயிட்டீங்கனாலும் அன்னைக்கு சாயந்தரம் போய் ஆண்டவர்கிட்ட, அப்பா கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் தவறிட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் பாவியா என் மீது கிருபையாயிரும் அப்படின்னு ஒப்புரம் வாங்கணும். அவரோடு கூட சஞ்சரிக்கிறத நிறுத்த. பிசாசு என்ன பண்ணுவானா, நீ தகுதி இல்லை,
நீ பைபிள் படிக்கக்கூடாது, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசக்கூடாது, அவர் பாவத்தை நோக்காத சுத்த கண்ணர், அவர் உன்னை ஜபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு ஏமாத்துவா உங்களை. ஆனால் நீங்கள் அப்படி நம்பிடக்கூடாது. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த உறவை நிறுத்தவே கூடாது. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆண்டர்கிட்ட வந்து நீங்கள் மனசை திறந்து பேசி அவரோடு கூட நீங்கள் உறவாடி கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவான், நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டான். கிரிக்கெட் விளையாட போகாதறானா போயிடுவான். போயிட்டு வந்தேன்னு என்ன பண்ணுவான், மறுபடியும் உங்ககிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்பான், 2 அடி கொடுப்பீங்க, அவன் இருப்பான். மறுபடியும் 4 நாள் கழிச்சு அடுத்த வாரம் மறுபடியும் ஓடுவான். இப்படி பண்ணுறவனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே சுத்தமாக உங்கள் வீட்டை விட்டு துரத்த மாட்டீங்க. இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கான முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவனை தண்டிப்பீங்க, மன்னிப்பீங்க, தண்டிப்பீங்க, மன்னிப்பீங்க, மன்னிப்பீங்க, தண்டிப்பீங்க. இதே பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரத்தை பார்ப்பீங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உருவாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்க. பின்னாடி அதை சொல்லி நீங்கள் மகிழ்வீங்க. சின்னதில் நீ எப்படி இருந்த தெரியுமாடா, நீ என்னென்ன பாடுபடுத்தின எங்களுக்கு தெரியுமாடா, இன்னைக்கு உன்னை உருவாக்குறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, இன்னைக்கு சொல்லி நீங்கள் மகிழ்வீர்கள். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களை அப்படியே ஒரு நீங்கள் ஒரு தவறிட்டீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி நரகத்துக்கு போட மாட்டா, ஆண்டவர் கையில் கொடுத்து விட மாட்டா. உங்களை ஒரு தாயை போல தகப்பனை போல தேய்ச்சுவா, அவரே காயப்படுத்துவா, அவரே காயத்தை ஆற்றுவார். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்துகள் என்பதை மறக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறக்கக்கூடாது. தேவன் உங்களை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களை நடத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ எப்படி நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க, தவறு செய்கிறவளா இருந்தாலும் உங்க தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறீங்க. தப்பு பண்ற பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் போய் தூங்குறாங்க. அதே போலதான் எந்த நிலையில தேவ பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனைனோடு கூட சஞ்சரிக்கிறவளா இருக்கணும், அந்த குடும்பத்தோடு இருக்கணும். பரலோக குடும்பத்தோடு கூட நீ கனெக்ட்ல இருந்து கொண்டே இருந்தாதான் உன்னை கர்த்தர் சிச்சித்து தண்டித்து ஆலோசித்து கொடுத்து உன்னை அப்படியே தூக்கி எடுத்துட்டே இருப்பார். நாளுக்கு நாள் உன்னை உயர்த்து கொண்டே இருப்பார். அவரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. எது ஒன்றில் நீ இடரல் அடைந்து அவரோடு கூட சஞ்சரிக்கிறத நீ விட்டுட்டேன்னா உங்க வாழ்க்கையில கிருபை நின்று போயிடும், கிருபை பெருகாது, கிருபை கிடைக்காது. ஆனா இவன் உலக பூரா பாவத்தில் இருக்காங்க, இவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் மனசு அழித்த போகல பாருங்க. உலகமே இப்படி ஆகிப்போச்ச, நான் மட்டும் என்ன பண்றது, நம்மளும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்போ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உலகமே அப்படியெல்லாம் நினைக்கல. உலகமே அழிந்து போனாலும் பரவாயில்ல, நான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பேன்னு சொல்லி சஞ்சரித்து கொண்டிருந்தான் பாருங்க. தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். படிங்க. நோவா, சேம், காம், யாபேத் என்னும் இல்ல அந்த வசனம் படிச்சிட்டீங்களா? 9வது வசனம், அவ்வளவுதான். அப்ப இதனால தான் அந்த வேதம் 8வது வசனம் சொல்லுது, நோவா மேல கர்த்தர் இருந்தாரு, கிருபையாயிருந்தான். காரணம் என்னன்னா அவனுடைய குணாதிசயங்கள். அப்படிப்பட்ட உலகம் பாவத்துல மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் மேல கர்த்தர் கிருபையா இருந்தார். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கர்த்தருடைய கிருபையில நீங்க பெருகிட்டீங்கன்னா உலகமே அழிஞ்சாலும் நீங்களும் உங்க குடும்பமும் அழியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எத்தனை உங்களை அழிக்கும்படிக்கான சம்பவங்கள் உலகத்துல நடந்தாலோ திட்டமிட்டாலோ அந்த கிருபையில நீங்க பெருகிட்டீங்கன்னா ஒருவரும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ரகசியம். உலகமே அழிஞ்சது, ஆனா நோவாவும் குடும்பமும் தப்பி வைக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப நோவாவை போல இந்த 3 விஷயத்துல நாம பெருகும்படி பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகிவிடும். அதே போல லூக்கா 1:38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். ஆமென். பாத்துங்க, மரியாள் மேல ஆண்டவருடைய கிருபை பெருகினது. தேவ தூதர் என்ன சொன்னாங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிருபை பெற்றிருந்தான். அந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள், கன்னி பெண்ணுகள், அவங்களுக்கு இயேசு பிறக்கணும். இப்ப இயேசு வரணும்னு நம்ம காத்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அது போல இயேசு அவங்க கர்ப்பத்தில் பிறக்கணும்னு காத்துட்டு இருந்த காலம். வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணிருந்தாங்க, ஆண்டவரே நீங்க எங்க மேசியா என்னுடைய வயிற்றுல பிறக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணிருந்தாங்க. ஆனா யாருக்கு கிருபை கிடைச்சது? மரியாளுக்கு கிருபை கிடைச்சது. பாருங்க, மரியாளுக்கு கிருபை கிடைச்ச காரணம் என்ன தெரியுங்களா? அவன் அதை சொல்ற பார்த்தீங்களா? தேவ தூதர் பேசின பிறகு நான் கர்த்தருக்கு அடிமைன்னு சொல்ற பாருங்க. யார் தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மேல கிருபை பெருகும். இப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா என்ன, அது நம்ம சரீரத்தை யார்கிட்ட இயக்கணும்?
ஆண்டவர் தான் இயக்கணும், ஆண்டவர் தான் பயன்படுத்தணும். நம்ம சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் இனிமேல் என் சரீரத்தை நான் பயன்படுத்தலை. இயேசுவை போல பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தது போல இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும். மரியாதை போல நான் கர்த்தருக்கு அடிமை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. இயேசுவை பிறப்பிப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன், அடிமையாய் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா பாருங்க, அந்த அடிமை என்கிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அறிந்திருந்தா இவள் எனக்கு அடிமையாக இருந்து இந்த குழந்தையை பெற்று தருவாள் என்று சொல்லி அவள் மேலே ஆண்டவர் கிருபையை பெருக பண்ணி இயேசுவை அந்த கர்ப்பத்தில் வைத்தார். அல்லேலூயா. 45 48 வரைக்கும் வாசிங்க வேகமா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. பார்த்தீங்களா? அடுத்தது அவளுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நான் ஜெபம் பண்றேன், எனக்கு இயேசு பிறப்பாரு, எனக்கு அப்படி விசுவாசத்துல இருந்திருக்கிறான். புரியுது உங்களுக்கு? அவள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்திருக்குது. அதனால தான் சொல்றாரு, விசுவாசித்தவளே நீ வாழ்க, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். கர்த்தராலே விசுவாசமாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வாக்கு தத்தங்களை தர்றோம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தர்றாரு. வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் தருகிறார். அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த வாக்கு தத்தம் வார்த்தையை குறித்து நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த சம்பவம் நடக்கும். வார்த்தைகள் ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அந்த வாயின் வார்த்தைகள் அப்படியே ஆமேன் 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 நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது அந்த ஆமேன்னு சொல்லி பாருங்க, அந்த வசனம் நிறைவேறும். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவ தூதர் சொன்ன வார்த்தையை அந்த மரியாதை என்ன பண்ணியிருக்காங்க? விசுவாசித்திருக்கிறாங்க. விசுவாசித்த அந்த விசுவாசித்தவளே அவர் சொல்லார், இது உனக்கு நடக்கும். படிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? அடுத்தது அவளுடைய ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துது? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்மா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். எப்பொழுது இரவும் பகலும் 24 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலோ தூங்காமல் இருந்தாலோ உங்கள் ஆத்மா தேவனை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நிறைய நேரத்தில் பாருங்கள், நீங்கள் தூங்கி எழுந்திருப்பீங்க, பாட்டு பாடிட்டு இருக்கோம். உங்கள் இறுதியம் ஏதோ ஒரு ஃபாதர் பாட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஆண்டவருடைய பாட்டோ பாடிக்கொண்டு இருக்கும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் ஆண்டவருடைய பாட்டு அதை பாடுது? உங்கள் ஆத்மா தேவன் என்ன பண்ணுது? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மகிமைப்படுத்த பாருங்க, ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே பெருகி கொண்டே இருக்கு. இதெல்லாம் சீக்ரெட். கிருபையை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, மரியாதை போல அடிமையாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மேலே வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசமாக இருங்க. உங்கள் ஆத்மாவில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னான். அடுத்தது என்ன? ஆவி என் இரட்சகராக தேவனில் களி கூறுகிறது. பாட்டு பாடணும், கையை தட்டணும், நல்லா அல்லேலூயா சொல்லணும், களி கூறணும். களி கூறுதல் என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி, பண்டிகை. களி கூறணும். உங்கள் இருதயத்தில் நீங்கள் அந்த ஆவியில் நீங்கள் களி கூர்ந்து அதான் தாவி சொல்ல, கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அவ்வளோதான். மனமகிழ்ச்சியாக இருங்க, ஆண்டருக்குள்ளே களி கூறுங்க. என்ன நடந்தாலும் என்ன, உலகமே முடிய போது நோவாக்கு, ஆனால் அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு அதுவிட மேலானது என்ன நடந்து விட போகிறது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்களும் கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்திருங்க. அவர் உங்களை விசாரிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் மேலே தம்முடைய கிருபையை அதிகமாக பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இப்போ அடுத்தது அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா? தாழ்மை உள்ளவளா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த அடிமைன்னு சொன்னா, அடிமையா ஒப்பு கொடுத்தான். அந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான். நீங்க என்றைக்கு தேவனுடைய சமூகத்துல தாழ்மை உள்ளவளை அடிமையா நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றாங்க, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கு என்னை பாக்கியவதி என்பார்கள். உங்களை பார்த்து எல்லாம் உங்கள் சொந்த பந்தெல்லாம் சரி இவங்க பாக்கியவான்களை பாக்கியவதிகளை இயேசுவை நம்பி போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஆனால் இவங்களை கர்த்தர் கைவிடலை, வெட்கப்படுத்தலை. இவங்க உண்மையாலுமே பாக்கியவான்கள், பாக்கியவதிங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் பேரை பூமியில் பெருமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ரகசியம். அதை பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். மரியாள் ஆண்டவர் இயேசுவை பிதா மரியாள் வயிற்றிலேயே வைத்தார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு புரியும், ஓ இப்படிப்பட்ட குணம் உள்ள மகள்,
இந்த குணமுள்ள ஒரு வாலிப சகோதரி, அதனால தான் இயேசு அவளுடைய வயித்துல பிறந்தார். சும்மா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஆண்டவர் பண்ணல. அந்த நாட்களிலும் அவள் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவளாய் இருந்திருக்கிறார். அதனால அவளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து செலக்ட் பண்ணி அவளுடைய கர்ப்பத்துல பிதா இயேசுவை வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஆமென். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில விளங்கணும்னா கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா, உங்க வாழ்க்கையில கிருபை பெருகணும்னா அநேகருடைய ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, இது சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காக பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. வந்தோடனே எதுக்கு நம்ம பாடி தேவனை ஸ்துதித்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னா தேவனுடைய கிருபை பெருகும். நம்ம சபை மேலே பெருகும், உங்கள் மேலே பெருகும், உங்கள் குடும்பத்தின் மேலே பெருகும், இந்த சேவூர் மேலேயே பெருகும். இந்த சேவூருக்கு இந்த சபை ஒரு கிருபையை பெற்று கொடுக்குற ஒரு சபையாக இருக்கணும். சேவூரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், இந்துக்கள் ரட்சிக்கப்படாத அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அவங்களாம் பரலோகத்துக்கு வரணும்னா இந்த பகுதியில் ஒரு தேவ கிருபை அப்படியே இறங்கிட்டே இருக்கணும், நிரம்பி வழியணும். அப்போ தேவ கிருபை இங்கே நம்ம சேவூர் பட்டணம் சுற்றி கிராமங்கள் பூரா பெருகணும்னா இந்த சபை என்ன சபையாக இருக்கணும்? தூங்குற சபையாக இருக்கணுமா? துதிக்கிற சபையாக இருக்கணும். கூட்டமாக வந்து துதிக்கணும், நேரம் எடுத்து வந்து துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எங்கெல்லாம் ஸ்தோத்திர துதி நிறைந்திருக்கிறதோ அங்கே எழுப்புதல் உண்டாகுது பாருங்க. ஹல்லேலூயா. கொரியா தேசத்தில் 24 மணி நேரம் கூட்டமாக வந்து விசுவாசிங்க நேரம் எடுத்து துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. 1லேருந்து 2, 2லேருந்து 3, நீங்கள் இந்த குடும்பம் அவன் கரெக்டாக கீழ்ப்படிந்து பயந்து வந்து அந்த இடத்துல சர்ச்சில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஜப மலையவே வாங்கிட்டாங்க. மலை ஃபுல்லாக குட்டியாக ரூம் கட்டி விட்டாங்க. அந்த ரூமில் போய் அவங்க ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு? கொரியா தேசத்துக்காக. இன்றைக்கி பாருங்க, கொரியா தேசத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள்லேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, கலெக்டர்லேருந்து, டாக்டர்லேருந்து, இன்ஜினியர்லேருந்து எல்லா லட்சக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி சர்ச்சு கட்டிட்டாங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். துதிக்கணும். சர்ச்சில் வந்தால் ஒரு மனமாக நீங்கள் துதிக்கணும். நீங்கள் வர்றதே லேட்டு, மறுபடியும் போகிறது சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்பட்டால் மனதார அர்ப்பணித்து நம்ம துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். நம்ம ரோமர் 12:2 வாசிக்கிறல்ல, உங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாய் நீங்கள் ஒப்பு கொடுங்க, அதுவே புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனை எல்லாம் ஒரு மனமாய் ஆராதித்து பாருங்கள், அந்த கிருபை இறங்கும். அது அப்படியே அக்னியாக இறங்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், இதே கொரியா தேசத்தில் அந்த சர்ச்சில் உண்மை நடந்த சம்பவம். ஜனங்கள்லாம் வந்து ஒருமனப்பட்டு அப்படியே தேவனை ஆராதித்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அது ஏசி சர்ச் ஆனதுனால எல்லாம் மூடி இருக்கு, ஃப்ரண்ட் கதவு எல்லாம் மூடி இருக்கு, இவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது பார்த்தா வெளியே ஒரே ஃபயர் சர்வீஸ் சத்தம். ஃபயர் சர்வீஸ் வந்து சர்ச்சு மேலே தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இப்படி நடக்குதுன்னு சொல்லி இவங்க போய் வெளியே இருக்கிற வாட்ச்மேன் இவங்கள போய் என்னன்னு சொல்லி பார்த்தா மேலே நெருப்பு ஒன்று காணோம். ஆனால் வெளியே இருக்கிற புறஜாதிகள் போகிற வர்றவங்களுக்கு அந்த சர்ச்சே பற்றி எரியிற மாதிரி அப்படியே நெருப்பு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபயர் சர்வீஸ்க்கு. ஃபயர் சர்வீஸ் வந்து தண்ணி அடித்தா அது எங்கே ஆஃப் ஆகுது. அப்புறம் இவங்களாம் ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியுது, சர்ச்சே எரியிற மாதிரி அக்னி. அப்புறம் பாஸ்டர் சொல்லியிருக்கார், இது அந்த அக்னி கிடையாது, இது எங்கள் தேவனுடைய அக்னினா அதை பார்க்குற அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்களா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு மகிமை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே மனதோடு, ஒரே நோக்கத்தோடு, அர்ப்பணிப்போடு, ஆவில நிரம்ப வேண்டுங்கிற ஒரு வாஞ்சியோடு, தாகத்தோடு தேவனை ஆராதித்ததுனால தேவன் வெளியரங்கமாய் கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னார் பார்த்தீங்களா, நீ மறைவர் ரூமில் போய் நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை வெளியரங்கமாய் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதுதான் இது. நாம உள்ள இருந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து ஒரு மனமாய் அவர் அன்பு கூர்ந்து மகிமைப்படுத்தினா இந்த ஊரே பார்க்கும்படிக்கு அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு அக்னி நம்ம சபைக்குள்ள இறங்கி வரணும்னா நம்ம சபை மேல என்ன வேணும்? சத்தமா, கிருபை வேணும். எல்லாமே கிருபையின் அடிப்படையில் தான் நடக்கும்.
அதான் நான் சொல்றேன், ஒரு கீபோர்டு நம்ம வாங்குறோம்னால என்ன வேணும்? கிருபை வேணும். கீபோர்டுக்கு ஒரு பாக்ஸ் பண்றோன்னு என்ன வேணும்? அந்த கிருபை இருந்தால் தான் அப்படிப்பட்ட நபர்களை அனுப்புவார் ஆண்டவர். புரியுது உங்களுக்கு? அந்த கிருபை நம்ம மேலே, நம்ம சபை மேலே இருந்தால் தான் அதை வாங்கி கொடுக்குற ஆட்களை அனுப்பி தருவார். இந்த கிருபை இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வீடு வீடாக போய் கெஞ்சுறதும், வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறதும் பண்ணுற பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னால் இவங்க கிருபையை பெற்றுக்கொள்றது இல்லை, மாம்சத்தில் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க எங்கே போய் சுற்றி 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதான் நீங்கள் வாழ்க்கையில் கிருபையை நம்ம வளர்த்து கொள்ளணும்னா அநேகர் ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் குடும்பமாக நீங்கள் துதிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி வருகிறார்களோ நான் அவங்க மத்தியில் இருக்கிறேன்ட்டார். இயேசு ஒருத்தர் மத்தியில் இருந்தால் அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? அந்த குடும்ப கிருபை இருக்குன்னு. அதான் ஆண்டவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு பாருங்க. எங்கே 2 பேர் 3 பேர். ஏன் அப்படி சொன்னார் தெரியல. கணவன் மனைவி பிள்ளைகள் கிடையாது, 3 பேர்னா பிள்ளை. ஏன்னா ஆண்டவருக்கு அப்போவே தெரியும், கடைசி காலத்தில் இவங்க 1க்கு மேலே பெற்றுக்க மாட்டாங்க. புரியுதா? இவங்க 1க்கு மேலே பெற்றுக்க மாட்டாங்க, 1 போதும், கண்ணுன்ட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எங்கேயாவது 3 பேர் ஆகிலும் 6 பேர் ஆகிலும் 10 பேர் ஆகிலும் கூடி வந்தால் கிருபைன்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் எந்த குடும்ப ஜெபமும் யாரும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறேன், எங்கள் 2 பேர் 3 பேர். தெரியும் ஆண்டருக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளாம் எப்படிப்பட்ட ஆட்கள்ன்றது அப்போவே அவருக்கு தெரியும். 1க்கு மேலே இவங்க பெற்றுக்க மாட்டாங்க கடைசி காலத்துலன்ட்டு கரெக்டாக சொல்லிட்டார். 2 பேர் 3 பேர் இருந்தால் போதுன்ட்டார். இப்போது அதுவும் இல்லை, இப்போ நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்ன்றாங்க. புதுசாக நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்ன்றாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 2 பேராக ஜெபம் பண்ணுங்கன்றார். ராலிலே சொல்லுங்களேன், நீ குழந்தையே பெற்றுக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன், புருஷன் மனைவி இருந்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறது. சில குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அவங்க சோர்ந்து போகக்கூடாது இல்லை, அவங்களுக்கும் என்ன பண்ண, நீ 2 பேர் இருந்தால் கூட போதும், நான் வர்றேன்ட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்போ எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எங்கே நீங்கள் கூடி நீங்கள் துதிக்கிறீங்களோ அங்கே தேவன் இருப்பார். அந்த குடும்பத்தின் மேலே, அந்த சபையின் மேலே, அந்த துதிக்கிற அந்த கூட்டத்தின் மேலே கர்த்தர் அவங்களுக்கு கிருபையை பெருக பண்ணி எல்லா இக்கட்டுக்கும் அவர்களை தப்புவிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்போ நீதிமொழிகள் 3:34 வாசிங்க. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அடுத்தது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறாரா? கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை இகழுகிறார். நம்ம மற்றவங்களை இகழுகிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுற பார்த்தீங்களா, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. பண்ணால் ஆண்டவர் நம்மளை பற்றி இகழ்வான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். எதை பற்றி நம்ம கண்டுக்காமல் நம்ம தாழ்மையாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் எதை பெருக பண்ணுகிறாரா? அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறார். தாழ்மை அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த மீசை எடுக்கிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுறது, அப்படி அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுறது, காரில் போகாமல் சைக்கிள்லேயே ஊழியத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி, அது தாழ்மை இல்லை. அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் வளர்ச்சி. அந்தந்த காலத்துக்கு அதை கொடுத்து ஆண்டவர் செய்வார். உலகம் வேகமாக போயிட்டுருக்கு, அதனால் ஆண்டவர் இப்போ சைக்கிளில் போகாதீங்கன்னு காரை உங்களுக்கு தருகிறார். சரியா? இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாளானா ஒவ்வொரு வீட்லேயும் ஹெலிகாப்டர் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் என்ன வச்சுருக்காங்க, ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க, ஏரோப்ளேன் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அவங்க பெருமை உள்ளவங்கன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு வளர்ச்சி, அது பொருளாதார வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி. அவங்க அப்படி டெவலப் ஆகிருக்கிறாங்க. ஜப்பானில் புல்லட் ரயில் போடுது, நம்ம இன்னும் இன்ஜின் ரயிலில் போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம தாழ்மை உள்ளவங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஏழ்மை உள்ளவர்கள், அதை புரிந்து கொள்ளணும். தாழ்மை வேற, ஏழ்மை வேற. நம்ம ஏழ்மையை தான் தாழ்மைன்னு நினச்சிட்டு நம்ம வளர மாட்டேங்கிறோம். வளர்ச்சி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரியா? உங்கள் பணம் பொருள் அது பெருமை அல்ல. நீங்கள் ஏழையாக இருக்கிறனால தாழ்மை அல்ல. அதை நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்பது எங்கிருந்து வருதுன்னா, யாக்கோபு சொல்வார். யாக்கோபு 4:6 படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பார்த்துக்கலாம், எத்தனை கிருபை அளிக்கிறார்? அதிகமான கிருபை அளிக்கிறார். இது நம்ம நிறைவே கூடாது. சோறு சாப்பிட்ற மாதிரி வயிறு நிறைவே கூடாது கிருபையில். அதனால நம்ம பாடும்போது, உங்க கிருபை எனக்கு வேண்டும், உங்க கிருபை எனக்கு வேண்டும், பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் வேண்டும். அப்படி வேண்டும் பாடணும். அதே பழைய பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க. தம் கிருபை பெரிதல்லோ ஜீவனிலும் அதை
இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லா பாடுங்க பார்க்கலாம். இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகத்தூரன் தம்பலத்தூரன் சேவம் அது போதுமே. சுகத்து தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. இந்த ஒரிஜினல் பாட்டு. கிருபை தாருமே. தாருமேன்னு பாடணும். கிருபை போதுமேன்னு பாடக்கூடாது. சரியா? பாருமே, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க. கிருபையில் நம்ம பெருகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கணும். அதுக்கு அதில் ரகசியம் என்னன்னா தாழ்மை. அப்போ அந்த தாழ்மை, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லூசிபர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ தூதன் இருந்தான், பிரதான தூதன். அவனுடைய வேலை என்னன்னா ஆராதிக்கிற வேலை. அப்படியே இந்த பரலோகமே அவனுடைய ஆராதனையில் அப்படியே அசஞ்ச ஆண்டவரே மயங்கிடுவார். அவன் ஒரு கையை எப்படி அந்த சிறகை அப்படியே தூக்கினா போதும், அப்போ இனிமே ஆயிரக்கணக்கான இசை அதுலேருந்து வரும். இந்த கையை தூக்கினா அது வரும். அவரை அசைஞ்சாலே அங்கே பயங்கரமாக இருக்கும் இசை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவ தூதன் தான் லூசிபர். அவன் ஒன்றும் பாவம் செய்யலை. அவன் என்ன பண்ணான், ஒரே ஒரு நாள் இவ்வளோ நான் ஆராதிக்கும் போது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல் இருக்காங்க, ஆண்டவரே என்னுடைய ஆராதனை மயங்குறாரு, அப்போ நான் தான் பெரிய ஆள், நான் இந்த சீட்டு மேலே இந்த ஆண்டவருக்கு மேலே நான் போய் உட்காரணும், நான் தான் கடவுள்னு சொல்லி நினைச்சான். நினைச்சது பார்த்தீங்களா, அதுதான் பெருமை. புரிந்து கொள்ளுங்க, பெருமை. நம்மளை உருவாக்குறவருக்கு முன்னாடியே நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் முன்பாக நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்மளை உருவாக்கினவங்களுக்கு முன்னாடி நம்ம கீழே தான். அதனால தான் டீச்சர்ஸ், நம்மளை உருவாக்கின டீச்சர்ஸ்க்கு கீழே தான் நம்மளை உருவாக்கின ஊழியக்காரர்களுக்கு கீழே தான் என்றைக்குமே அந்த மேலே நம்ம நினைக்கிற பார்த்தீங்களா, அது பேர் தான் என்னது, பெருமை. நீங்கள் ட்ரெஸ் போடுறதுனாலையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பெருமை. அந்த பெருமை நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் என்ன ஒன்று கிடையாது. உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் பயங்கர கோடி கணக்காக ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பெருமை கணக்கில் வராது. ஆனால் தேவனை எதிர்பார்க்கிற பெருமை என்ன தெரியுமா, அந்த எண்ணங்கள் பாருங்க. அவரை விட நான் ஆயிடுவோம், அவரு நம்ம குருவியே மிஞ்சிருவேன், கற்றுக் கொடுத்தவங்களே நான் மிஞ்சிருவேன், அவங்கள நான் மேலே போயிடுவேன் நம்ம நினைக்கிற பார்த்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் பெருமை உள்ளவர்கள் என்று சொல்ல. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் பெருமைன்னு நினைக்கிறோம். புரியுது உங்களுக்கு? வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ டாக்டர் சார் இருக்காருன்னா, சார் நீங்கள் கீழே உட்காருங்க அப்படி நான் சொல்கிறேன்னு வைங்க, அவர் இத்தனை பேர் முன்னாடி வெக்கப்படாமல் தான் ஒரு டாக்டர் என்கிற உலக பிரகாரமாக ஒரு டாக்டர்ன்ற ஒரு பெருமை இல்லாமல் அவர் கீழே சப்பளங்களை போட்டு உட்கார்ந்தாருன்னு வைங்க, அது பேர் தான் என்னது, தாழ்மை. இப்போ நான் பாஸ்டர்னு உட்காருங்கன்னு சொன்னால் அவர் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எப்படி உட்காருவேன், இத்தனை பேர் முன்னாடி என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறாருன்னு வைங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் பார்த்தீங்களா, அதுக்கு தான் பெருமைன்னு சொல்கிறது. அப்போ தேவன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். அதான் தாழ்மை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மீசை எடுத்துட்டா தாழ்மை, வெள்ளை ட்ரெஸ் போட்டா தாழ்மை, நகையை கழட்டி, இதெல்லாம் தாழ்மை தான். இதெல்லாம் முன்னாடி நம்ம தாழ்மையை காட்டுறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை, நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா, நான் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்றது வருது இல்லை, அங்கே தான் மேட்டுமே வருது. இந்த லூசிபர் மாதிரி வருது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஆண்டவர்கிட்டே பவரை வாங்கிட்டு அவனையும் அவன் பவர்ன்னு நினைக்கிறான். புரியுது உங்களுக்கு? அவனுக்கு கொடுத்ததே ஆண்டவர் தான் பவரை. ஆனால் கொடுத்த பவரை வச்சுட்டு அவருக்கு மேலே நான் பவர்ன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அதைத்தான் பெருமைங்கிறார். நம்ம என்றைக்குமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் எவ்வளோதான் என்னை உயர்த்தினாலும், எனக்கு கற்றுக் கொடுத்த பைபிள் காலேஜ் டீச்சர்ஸுக்கும், என்னை உருவாக்கின அந்த ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் நான் கீழே தான்.
அது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் எடுத்து போடவே கூடாது. இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் விட இப்போ நம்ம சபை வளர்ந்துருச்சு, புரியுதா? நம்ம சொல்லலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸினுடைய சபையில் பார்த்தா இன்னும் 100 பேர் 200 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணக்கூடாது, உங்களை விட நான் பெரிய ஆள் இன்னும் ஒரு நாள் வரக்கூடாது. அதைத்தான் பெருமைங்கிறேன், அதைத்தான் கர்த்தர் பெருமைங்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்க இன்னும் நம்ம கீழே இருக்கலாம், ஆனால் அவங்கள மேன்மையாய் வைக்கணும். நம்ம கேசட் வெளியிடும் போது சேலத்தில் சாம் ஜபதரை இருந்தார். அந்த கூட்டத்தில் சாம் ஜபதரை அவர் இருந்தார். ஓவர்சர் இருந்தாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர் இருந்தாங்க. ஜேசன் அவர் அழகான கண்கள் அவர் இருந்தார். அவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அன்றைக்கி தான் என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேசட்டை ரிலீஸ் பண்ண போகிறேன். அத்தனை பெரிய ஊழியக்காரங்களாம் இருந்தாலும் ஓவர்சரெல்லாம் இருந்தால் கூட நான் யார் மூலமாக அந்த கேசட் வெளியிட்ட தெரியுமா? எனக்கு முதல் நான் குடிகாரனாக இருக்கும் போது என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். ரவிராஜுங்கிற பாஸ்டர், அவர் தேவசபையில் பாஸ்டாக இருக்கார், நாகர்கோயிலில் பாஸ்டாக இருக்கார். அவரை தான் கூப்பிட்டு அந்த கேசட்டை வெளியிட வைத்தேன். அதை விட பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க மூலமாக போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் தெரியுமா அவரை கூப்பிட்டு நான் போட்டேன்? அவர் தான் என்னை முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நடத்தினவர். நான் குடிகாரனாக இருக்கும்போது என்னை கட்டி அனைத்து ஆலயத்துக்கு அழைத்து சென்றவர். இன்றைக்கு இந்த உயர்வில் நான் இருக்கும்போது அவர் அந்த கூட்டத்தில் இருக்கும்பொழுது அவரை சாதாரணமாக பாஸ்டாக இருக்கிறாருன்னு அவரை தள்ளக்கூடாது. அவர் மூலமாக அந்த கேசட்டை வெளியிடணும்னு சொல்லி அவர் தான் முன்னாடி கூப்பிட்டு அந்த கேசட்டை கொடுத்து கனப்படுத்தினேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, பெருமைக்கு இல்லை, இதைத்தான் கர்த்தர் பார்க்கிறான். மனுஷனோ நம்ம முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான். உயர்ந்த உடனே தன்னை உயர்த்தினவர்களை, தன்னை நடத்தினவர்களை, தன்னை கற்றுக் கொடுத்தவர்களை இவன் நினைக்கிறானா, அவங்கள மறக்கிறானா, அவங்க முன்னாடி பெருமைப்படுறானா, அவங்கள விட இவன் பெரிய ஆள் ஆயிட்டானே. எல்லாம் நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் என்ன? அது எல்லாமே கர்த்தருடைய கிருபைதா. புரிதனகர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இத்தனை பேர் இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. இது எல்லாம் யாரு? கர்த்தருடைய கிருபையினாலே உண்டாகிறது, கர்த்தருடைய கிருபையினால உண்டாகிறது. அதனால ஒருபோதும் நாம் என்ன பண்ணக்கூடாதா? ஆண்டவரை மிஞ்சக்கூடாது, வசனத்தை மீறக்கூடாது. வசனத்தை சொல்லப்பட்டிருதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, நீங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். புரிதண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ வாசித்து தியானித்து, ஐயோ இது ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவருக்கு மேலே யாரு? எனக்கு அவரை விட்டா யாரு? அவர் சொல்றதை நான் செய்கிறேன், அவர் சொல்றது செய்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? கிருபையை கொடுக்கிறான். நல்ல வசனத்துக்கு நீங்க தாழ்மைப்படுங்க, வார்த்தைக்கு தாழ்மைப்படுங்க, தேவ சபைக்குள் வரும்போது தாழ்மைப்படுங்க. சர்ச்சுக்கு சீக்கிரமா வாங்க. நீங்க சீக்கிரமா வரலன்னா நீங்க என்ன உடையவர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பயப்படாதவங்க. தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ண போறார்? ஆண்டவர் என்ன பண்றார்? தாழ்மை இருந்தா நம்ம சீக்கிரம் வந்துருவோம், நேரத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமையா முதலிடம் ஆண்டவருக்கு தான். 6 மணிக்கு ஆராதனையா, 6 மணிக்குள்ள போயிடணும் அப்படின்னு போட்டு நீங்க வந்து பாருங்களேன், உங்களை கர்த்தர் தாழ்மை லிஸ்ட்ல போடுவாரு, உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமேன். கடைசியா ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம போக போறோம். அதுக்கு வசனம் இல்லை, நேர வசனம் இருக்கு. நம்ம உங்களுக்கு நேரம் சொல்லி முடிக்க போறேன். நேரம் 40 ஆகிப்போச்சு. நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஜெபம் பண்ணி நம்ம புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, இயேசு எதில் வளர்ந்தாரா? அடுத்தது இன்னொன்று மறந்துட்டேன். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவங்களுக்கு கிருபை எப்படி இருக்குமா? புதிதாக இருக்கும். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கிருபை பெறணும். அதான் சொன்னேன், கிருபை போதும்னு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிருபையை பெறணும். அதுக்கு தான் பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் வரும்போது அவங்கள அந்த வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவை எப்போ பொறுக்க சொன்னார்? அதிகாலையில் சூரியன் வரதுக்குள்ளே பொறுக்கி வச்சிருங்க, அது சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாதுன்னாரு. அதே தான் இப்போ புதிய ஏற்பாடில் நமக்கு மன்னாவுக்கு பதிலாக என்ன வருது? கிருபை வருது. மன்னா வந்து கையில் எழுதி கொடுத்துட்டாரு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் வாசிக்கலாம். கையில் கொடுத்துட்டாரு, மன்னாவே வசனமாக கொடுத்துட்டாரு, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கிருபையை இப்போ அதே பழைய ஏற்பாடில் செஞ்சது போல் புதிய ஏற்பாடில் என்ன பண்ணுறாருன்னா, அதிகாலையில் தேடு, நீ அதிகாலையில் எழுந்து வா, அதிகாலையில் என்னுடைய சமூகத்தில் வா. அப்போ அதிகாலையில் தேடும் பொழுது கிருபை எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக கிருபை. இன்னத்து கிருபை இன்னைக்கு கெட்டு போயிரு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் புதுசாக கிருபையை பெறணும்.
அதனால தான் கிருபை போதுன்னு பாடாதீங்க, தம் கிருபை எனக்கு வேணும். டெய்லி கிருபை கிருபை வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும் கிருபை வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையில் நீங்கள் பெருகி பாருங்க. தகுதி இல்லாததை கர்த்தர் உயர்த்துவா, ஆடுகளுக்கு பின்பாக இருப்பதை ராஜாக்குவா, ஜெயிலில் இருக்கிறத அதிபதி அதிகாரியாய் மாற்றுவா. அதான் கிருபை. ஒன்றுக்கு உதவாதத, தள்ளப்பட்டதை, நசுக்கப்பட்டதை, ஒழுங்கு இல்லை, இது உதவாதது அப்படின்னு சொன்னது எல்லாவற்றையும் அந்த கிருபை வந்துருச்சுன்னா அப்படியே தூக்கி பேரை பெருமைப்படுத்தி விடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் பூமியில் எதை பெற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய சமூகத்தில் பணம் கொடுங்க, பொருள் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்கறத விட, ஆண்டவரே பாவியா என் மீது கிருபையாயிரும், என் மேலே கிருபையாயிரும் கிருபையாயிரும் கிருபையாயிரும். அதுதான் சொன்னேன். ஒரு மனுஷன் நான் நீதிமான், நான் தசம்பா கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், நான் பயங்கர சூப்பர், இவனை போல இல்லைன்னு சொன்னான் குற்றம். அவன் அந்த மனுஷன் என்ன பண்ணா, பாவியா என் மீது கிருபை. பாருங்க, அவன் அல்ல, இவனே நீதிமான். நாமும் அதுதான். ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகுனா, உங்கள் தொழிலில், உங்கள் வருமானத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாவற்றும் அந்த கிருபை பெருகும்போது பாருங்க, உலகமே அழிந்து போகலாம். நோவாவும் குடும்பத்தை போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருமையாக தப்பு வைத்து பரலோக கொண்டு போய் சேர்ப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கடைசி ஒரு முக்கியமான ஒரு காரியம், இயேசுவானவர் மனுஷ தயவிலும் அதிகமாய் விரித்தடைந்தார். நான் சொன்னேன், தேவனாய் இருக்கிற இயேசுவுக்கு கிருபை தேவைப்பட்டது. அதே போல தேவனாய் இருக்கிற இயேசுவுக்கு யார் தேவைப்படுது? மனுஷன் தேவைப்படுது. பாருங்க, ஆச்சரியமே இல்லை? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரு இல்லாததை இருக்கிறவனமா பார்க்கிற தேவன். அவருக்கு இப்ப பணம் வேணும்னா அப்படியே பேக்கெட்ல கை விட்டு எடுத்தா அப்படியே மேஜிக் மாதிரி வரும். சோறு வேணும்னா அவர் சொன்னா வரும். அவர் மனுஷன் தேவையில்லை, மனுஷ தெய்வம் அவருக்கு தேவை கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷ தெய்விலும் நாளுக்கு நாள் விரித்தடைந்தார். மனுஷருடைய சப்போர்ட்டை தேடினார். பாருங்க, அப்போ உங்க ஊழியத்தில், உங்க குடும்பத்தில் நீங்க மனிதர்களை அலட்சியப்படுத்தவே கூடாது. ஒருத்தரையும் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சாதாரணமாக நினைச்சு ஒதுக்க தள்ளக்கூடாது. நீங்க யாரை ஒதுக்குறீங்களோ அவங்களே கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு உதவியை கொண்டு நிறுத்துகிற காலம் வந்துவிடும். அதான் அடிக்கடி சொல்றேன். பாஸ்டர் அம்மாவுடைய அப்பா ஒரு காரியத்தை சொல்வார், என்னைக்கும் சுரேஷ், ஒரு சின்ன குச்சினா கூட நம்ம தூக்கி போடக்கூடாதுன்னு வாரு. ஏன் தூக்கி போடக்கூடாதுன்னா, அந்த சின்ன குச்சி கூட பல் குத்துறதுக்கு நமக்கு என்ன ஆகும், உதவியா இருக்கும். எதையுமே நம்ம அலட்சியமா, இது சின்ன குச்சி தானே தூக்கி போடணும்னு போட்டான், அப்புறம் எப்போவாது கறி சாப்பிடும்போது உள்ள குத்திச்சுன்னா நீங்க தேடணும், அந்த குச்சி எங்கடா காணும், குச்சி எங்கடா காணும். அதனால ஒருவரையும் நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் நம்ம புறக்கணிக்க கூடாது. எல்லா மனிதர்களையும் தயவும் நமக்கு தேவை. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு நாள் அவங்க மூலமா தான் கர்த்தர் நமக்கு ஒரு உதவி வரும்படி பண்ணிடுவார், சிக்க வச்சிருவார். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க கிட்ட தான் போய் நம்ம நிற்க வேண்டி வரும், அல்லது அவங்க தான் இக்கட்டு காலத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாத ஆண்டவர் பண்ணிடுவார். ஆனால் உலகத்தில் எந்த நிலையில் எந்த மனுஷனையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்கவே கூடாது. ஏன்னா இயேசுவுக்கே அது தேவைப்பட்டது. பாருங்க, இயேசுக்கிட்ட இந்த உலகத்தில் வருவதற்கு அவர் நேராக வர முடியுமா? ஒரு குழந்தையா அப்படியே உலக முடியுமா? உலக முடியாது. நேராக மரியாள் வீட்டில் போய் தேவ தூதர் கொண்டு ஒரு குழந்தையை கொண்டு கொடுத்து, இது தான் இயேசு, இது தான் கடவுள், இதை நீ வளர்த்துக்கொன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் மனுஷனாய் பிறக்கணும், மனிதனை போல பிறக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம், ஒரு பெண் வேணும். இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு இப்போ ஒரு பெண் வேணும். இப்ப மனுஷ தயவு தேவைப்படுதா? இப்ப மரியாள் அதை ஏற்றுக்கொண்டு அடிமையாய் ஒப்பு கொடுத்ததுனால இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்புண்டானது. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு மனுஷன் தயவு, ஒரு பெண்ணுடைய தயவு தேவை. அதனால தான் பெண்கள் எல்லாம் நீங்க பெருமை பண்ணணும். நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னா நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே நீங்க தான். கையை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு தான் முதல் உரிமை. இயேசுவை குறித்து முதல் சுவிசேஷம் அறிவித்ததே நீங்க தான். உயிரோட அவரை பிறப்பித்ததும் நீங்க தான், அவருடைய உயிர் தேர்தலை அறிவித்ததும் நீங்க தான். ஆனா நிறைய பேர் நம்ம தேசத்துல பெண்களை என்ன பண்றதில்ல, மேலேயே விடுறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க தான் அதிகமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உரிமை உள்ளவர்கள். நீங்க உரிமை பாராட்டணும். நாங்க இல்லைன்னா இயேசு எப்படி வருவார் அப்படின்னு நீங்க சொல்லணும். மனுஷனுடைய தயவு, ஆண்களுடைய தயவு இல்லாம பெண்களுடைய தயவுல தான் இயேசு வந்தார். சரி, அது வேற பிரசங்கம். ஆனா இன்றைக்கு பாருங்க, மரியாள் என்கிற ஒரு மனுஷி ஆண்டவருக்கு அன்னைக்கு உதவி செய்யல, விட்டு கொடுக்கலன்னா இயேசுவே இந்த உலகத்துல பிறப்பது எவ்வளோ ஒரு சிரமமா இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் மனுஷ தயவு நாளுக்கு நாள் பெருகினா. அந்த மரியாளுக்கு பாருங்க, யோசேப்பு கண்களில் தயவு வேணும்.
அதனால யோசேப்பு கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறார், டே நீ கோச்சிக்காதடா, தப்பு இல்லடா, அந்த காலத்துல அப்படி நடந்துச்சுன்னா அடிச்சு கொல்லணும், அப்படியெல்லாம் இல்லடா, அது நான் தான் பிறக்க போறேன், கடவுள் பிறக்க போறாரு, நீ எது தள்ளிராத, டைவர்ஸ் பண்ணிடாத, சிக்க வச்சிடாத, பேரை கெடுத்துறாதேன்னு அவனுடைய தயவு. அவன் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் மனுஷன் நம்புறதே இல்லையே. நம்ம பாவமே செய்யலன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அதே போல அன்னைக்கு இருந்திருந்தா என்ன இருக்கு, யோசேப்பு நம்பாம போயிருந்தா இல்லை அதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ சிக்கலாக இருந்திருக்கு பாருங்க. அவன் நீதிமானாக இருந்ததுனால, தேவதூதனோட வார்த்தையை நம்பினதுனால அவளை கூடி வர செய்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவளை தொடவே இல்லை. அது ஒரு கண்டிஷன் போட்டார், இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மனைவி என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாதுன்னாரு. அந்த மனுஷனுடைய தயவு யாருக்கு தேவை, இயேசுவுக்கு தேவை. அவன் தொடவே இல்லை தன் மனைவியை. எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க. காரணம், இயேசுவுக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு. அதே போல தான் நமக்கும் பிரியமானவர்களே, நல்ல வல்லம் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மனுஷ தயவு நமக்கு என்ன வேணும், தேவை. மனுஷர் தயவு இல்லாமல் உலகத்தில் எவனும் வாழ முடியாது, தேவனே வாழ முடியல, நாமளே ஏமாத்துறோம். அதனால அடுத்தவங்களை மதித்து பழகுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விஷ் பண்றதுல தமிழ்ல என்ன சொன்னாரு, அழகா ஒரு வசனம் இருக்கும், முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்ணுங்கிறதுல முந்தி கொள்ளுங்கன்றாரு. நீங்க கனம் பண்றதுல முந்தி கொள்ளணும், எல்லாரும் பிரேஸ் லாட் பண்ணணும், யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இவங்க எல்லாம் என்ன பெரிய ஆட்களா அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணணும். மனச தயவு நமக்கு வேணும். ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க, நேரம் போயிட்டே இருக்க, முக்கால ஆயிடுச்சு, ஆனாலும் ஆவியான ஞாபகப்படுத்துறாரு உங்களுக்கு சொல்ற. ஒரு பெரிய கம்பெனி இந்த பழம்லாம் பதப்படுத்துறாங்க பாருங்க. அந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப -டிகிரியில் அந்த கம்பெனியில் அவனாசில் கூட இருக்கு. ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரீங்க. இந்த பழம்லாம் இருக்குல்ல, அங்கே தான் நைட்டு போய் வச்சிருவாங்க. அங்கே பயங்கர கோல்டு, அது -10, -15 போகும், மைனஸில் போகும். அப்படி பனி கட்டி மாதிரி இருக்கும். உள்ளே வந்து 1 மணி நேரம் நீங்கள் இருக்க முடியாது, செத்து போயிடணும், அவ்வளோ கோல்டாக இருக்கும் அந்த இடம். அந்த பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர், கம்பெனிக்கே அவர் தான் மெயின் எம்டி மாதிரி இருப்பார். அவர் டெய்லி காரில் கம்பெனிக்குள்ளே வரும்போது பாருங்க, காரை கேட்டில் நிறுத்தி கண்ணாடியை கீழே இறக்கி அங்கே வாட்ச்மேன் இருப்பா பாருங்க, அவனுக்கு ஒரு செல்விட்டு அடிப்பாராம். அவனுக்கு ஒரு செல்விட்டு, வாட்ச்மேனுக்கு டெய்லி எந்த வாட்ச்மேன் நின்றுருந்தாலும் சரி அங்கே நின்று ஒரு செல்விட்டு அடிச்சுட்டு உள்ளே போவாராம். மறுபடியும் அதே போல் வெளியே போகும்போது மறுபடியும் அங்கே காரை நிறுத்தி கண்ணாடி அடிக்க ஒரு நல்ல கவனிங்க, மனுஷனை கனப்படுத்துறது எவ்வளோ நல்லது பாருங்க, செல்லில் அடிச்சுட்டு போவாராம். ஒரு நாள் என்ன நடந்தது, இந்த மேனேஜர் உள்ளே போய் அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணுறேன்னு அந்த ஏசி ரூமுக்குள்ளே போயிட்டார். போகும்பொழுது தெரியாமல் ஆட்டோமேட்டிக் லாக் உள்பக்கம் லாக் ஆயிடுச்சு, வெளிப்பக்கம் லாக் ஆயிடுச்சு. புரியுது உங்களுக்கு, திறக்க முடியல. எல்லாம் போகிற நேரம், இவர் உள்ளே போனதே யாரும் பார்க்கல, எல்லாம் போயிட்டாங்க. உள்ளே இவர் நடுங்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அந்த வாட்ச்மேன் இருக்கா தெரியுங்களா, அவனுக்கு ஒரு ஞாபகம். டெய்லி ஓனர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவார், செல்விட்டு அடிச்சு நம்மளும் சொல்லிட்டு தானே போவார். இன்னைக்கு இன்னும் காணோம், வரவே இல்லையே, நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் காணுமே, எங்கே போனார், காணோம்னு சொல்லி போய் தேடி இருக்கிறான். எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயும் காணோம். ஒரு சந்தேகத்தில் அதை போய் திறந்துருக்கிறான். போய் திறந்தா அப்படியே பயங்கர நிலையில் அப்படியே தள்ளாடி நிற்கிறாரு. அவர் உடனே கொண்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவருடைய உயிரை தப்பு வைத்திருக்கிறான். இத்தனைக்கு காரணம் என்னது, ஒரே ஒரு செல்யூட்டு தான். அவன் ஒரு அந்த வேலைக்காரன் நினைக்காம அதை கனப்படுத்தினா பாருங்க, அதுதான் அவனுடைய உயிரை காப்பாற்றினது. அதனால மனிதர்களை மனிதர் மதித்து பழகுங்க, கனப்படுத்தி பழகுங்க. அவர்களை நம்ம மனுஷ தயவு நமக்கு வேணும். இப்போ பார்த்தீங்களா, உயிர் போகிற நேரத்தில் அந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு செல்யூட் அடித்தது நம்மளை தப்பு வச்சுச்சு பார்த்தீங்களா. அதனால் எந்த விதத்தில் பெருமை கொள்ளாதீங்க, எந்த விதத்திலும் நான் பெரிய அண்ணா என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சாதிச்சிடேன் நினைக்காதீங்க. எல்லா கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்தாதான் முடியும். அல்லேலூயா. அதனால் எந்த நேரத்தில் நமக்கு ஒரு மனுஷ தயவு வேணும். அதனால் யோசேப்பின் தயவு ஆண்டவருக்கு கிடைச்சது. அதனால் அவன் பத்திரமா தன் மனைவியை பார்த்து கொண்டா, ஒரு பழுதில்லாமல் இந்த குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தா. இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அடுத்தது யோவான் ஸ்நானகன், அவன் இயேசுவுக்காக முன்னாடி வந்து வழியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாருங்க. அவரே ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தினா. அவன் அழகா உருவாகி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். பேதுரு பாருங்க,
பேதுருனுடைய படகு ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவன் பேதுரு அந்த படகை ஆண்டவருக்கு கொடுத்தான். படகை கொடுத்ததுனால அவனுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடமே இல்லை கேட்டார், உடனே படகை கொடுத்தா பாருங்க. படகை கொடுத்தான். ஆண்டவர் அதன் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இருந்தான். அதே போல் மரியாள் மார்த்தாள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தயவுள்ளவங்களா இருந்தாங்க. எப்போ அவருக்கு குளிக்கணுமா, ட்ரெஸ்ஸு துவைக்கணுமா, தூக்கமா, அவருக்கு டயர்டா, யார் வீட்டுக்கு போவார்? மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போவார். மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போகும்போது அவங்க இளைப்பாறு இருந்தாங்க. அவர் பாருங்க, அப்போ யார் தேவைப்பட்டது? மரியாள் தேவைப்பட்டது. அதே போல தான் சீமோன் சிலுவை சுமந்தான். தூக்கும்போது கொஞ்ச தூரம் போகும்போது அவரால் தூக்கவே முடியல. அப்போது சீமோனை கூப்பிட்டாங்க. அவன் கொஞ்சம் தூரம் சிலுவையை சுமந்தான். அது ஒரு தயவு. கடைசியாக யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சிலுவையில் இருந்து இயேசு மரித்த பிறகு அந்த ராஜா கிட்ட போய் அவன் என்ன பண்ணான் கேட்டு அந்த அடக்கம் பண்ணான். பெரிய பணக்காரன். அவன் தான் கொண்டு வந்து நல்லா பெட்டி செஞ்சு நல்லா ஆண்டவருக்காக அந்த எல்லா பரிமள தயிரெல்லாம் போட்டு அதெல்லாம் விலை செலவு அதிகம் ஆகும். அதெல்லாம் செய்து நல்ல அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த யோசேப்பினுடைய தயவு இயேசுவுக்கு தேவைப்பட்டது. பார்த்தீங்களா? அவர் பிறப்பதற்கும் மனுஷ தயவு தேவை. அவர் இறந்த பிறகு அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மனுஷ தயவு வேணும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னால் எல்லாம் முடியும், யாரும் எனக்கு வேண்டாம், நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனுஷ தயவில் நாளுக்கு நாள் விரித்தடைந்தா. நீங்களும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை உங்களால் முடியுமோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. நல்லா பழகுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. 4 பேருக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்காக அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் தயவாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது, வியாதியாக இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும்போது அந்த மனுஷர் தயவு நமக்கு அப்போ தான் தெரியும். சரி, நான் எப்போவோ நம்ம செஞ்சோம், இன்றைக்கி நம்மளை மறக்காமல் வந்து நமக்கு செய்கிறாங்களேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த மனுஷருடைய தயவு உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பான். அதனால் மனுஷ தயவில் நாளுக்கு நாள் நீங்கள் பெருகுங்க. கர்த்தர் இந்த 4 விஷயத்தில் பெருகினா நாமும் பெருகுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்த. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். எப்படியெல்லாம் நம்ம இந்த ஞானத்தை, தேவ கிருபையை, மனுஷ தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களாக நாம் பார்க்கிறோம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பார்த்தோம். அந்த தீமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அதை வெறுத்து விடணும். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நமக்கு ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். அவரிடத்துல கேட்டால் பெற்றுக்கொள்வேன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, குடும்பம் நடத்தணுமா, அதுக்கு ஒரு ஞானம் தேவை. சிறு பிள்ளைகள் படிக்கணுமா, அதுக்கு ஒரு ஞானம் தேவை. வேலை ஸ்தலத்திலே நம்ம எஜமானுக்கு, நம்முடைய ஓனருக்கு நம்ம அவர் கண்ணில் நமக்கு தயவு உண்டு பண்ணணுமா, அதுக்கு விசேஷமான ஞானம் நமக்கு தேவை. பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீ தன் ஞானம் விளங்க வாய் திறக்கலாம். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்திமான் என்று பார்க்கிறோம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன் நம்ம கனவீனப்படுறோம்? அநேக இடங்களில் வெட்கப்பட்டு போகிறோம், அநேக இடங்களில் துக்கப்பட்டு போகிறோம். ஏனென்றால் ஞானம் இல்லாமல் செயல்படுவதனால் தானே நம்ம அந்த மாதிரி கனம் இல்லாமல் போகிறோம், கனவீனம் பண்ணப்படுகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வளர்த்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவானவர் வளர்த்தியிலே, கிருபையிலே, மனுஷ தயவிலே நாளுக்கு நாள் வந்தார். நம்ம ஆண்டவருக்கே அந்தந்த வளர்ச்சிக்குரிய, அந்தந்த வயசுக்குரிய வளர்ச்சி தேவை. வாலிபனாகும் போது அவர் வாலிபனாக இருந்தார்.
எனவே ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரமல்ல, சரீர வளர்ச்சியும் நமக்கு தேவை. அதே போல் அடுத்தது பார்த்தோம், தேவ கிருபையிலே நாளுக்கு நாள் வளர்ந்தார் என்று பார்ப்போம். நோவா நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆண்டவரே என்னை அது போல மாற்றப்பா, அதனால தானே உம்முடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. எல்லாவற்றிலும் என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே, உத்தமனாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மோடு நான் சஞ்சரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் பேசணும், அன்றாட உம்மோடு நான் உறவு கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. ஓ நோவாவுக்கு மாத்திர கிருபை அல்லப்பா, எங்கள் மீது உம்முடைய கிருபையை ஊற்றுங்க, எங்கள் மீது உம்முடைய கிருபையை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. கிருபை இல்லாமல் அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்த எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை சோர்வுகள், ஓ தள்ளாடுகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை மகள் மீது இருந்தது. அதனால்தான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று கர்த்தரால் புகழப்படுகிறார். தேவ தூதரால் அந்த புகழ்ச்சியை பெறுவதாக நம்ம பார்த்தோம். மரியாள் சொல்வது போல, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ சாமுவேல் பாருங்க, கர்த்தர் பேசும்போது ஏலி தாத்தா சொன்னது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று உன்னை நீ தாழ்த்திக்கொள், ஆண்டவர் உன்னோடு பேசுவார் என்று சொன்னபோது சாமுவேல் எல்லாம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். அதுபோல் ஆண்டவருக்கு சொல்லமாப்பா, என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய பணம், படிப்பு, பதவி ஒன்றுமல்ல ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. நீர் என்னை என்ன செய்ய சித்தம் வைத்தீரோ அதை என் மூலமாய் செய்யுங்க ஆண்டவரே. என்னை எதற்காக இந்த ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு இணைத்து வைத்தீரோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எதற்காக எனக்கு இந்த தொழிலை தந்தீரோ, இந்த வியாபாரத்தை தந்தீரோ ஆண்டவரே, அதிலே நான் செழித்து காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் சுய புத்தியினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து நடத்துங்க. நான் உங்க அடிமைப்பான்னு சொல்லுங்க. ஓ தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுக வல்லமல்லவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அன்றாடம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதே போல தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் தேவன். ஓ ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. என்னை தாழ்த்துகிறப்பா, என்னுடைய பெருமை ஒன்றும் ஆண்டவரை ஒன்று இந்த உலகத்தில் செல்லாது ராஜா. என்னுடைய பணம், பதவி, பொருள் ஒன்று செல்லாது. உண்மை நான் ஆண்டவரே தாழ்மையோய் தரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெருமை உள்ளவருக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையா உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதே போல கடைசியா பார்த்து, காலைதோறும் உடைய கிருபை புரியுதா இருக்கிறது. அன்றாட காலை நேரத்தில் எழும்பி உண்மை துதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதிகாலை சுகமான தூக்கம், இளங்காற்று, இளந்தென்றல் நம்மை அருமையா நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமா இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று நித்திரை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாதான் நமக்கு வறுமை வரும், தரித்திரம் வரும். ஆண்டு காலைதோறும் கிருபை புதியது ராஜா. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஓ அந்த காலைதோறும் உடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரமாவது நான் முழங்கால் படியிட்டு உம்மை நினைக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேவ கிருபை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ நம்முடைய ஆலயத்தில் இருக்க திருச்சபை மக்கள் மீது தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறந்து விடல மகளே, நான் உன்னை மறந்து விடல மகளே. ஓ நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகல, நான் உன்னை விட்டு கைவிடல, உன்னை விட்டு நான் தூரம் போல, உனக்கு சமீபமாய் இருக்கிறேன், உன் அருகில் நான் இருக்கிறேன். என்னை தேடி நீ கண்டடைவாய். அதிகாலையில் என்னை தேடி நீ கண்டடைவாய். இந்த வேதத்தை எடுத்து வாசி, நீ கண்டடைவாய். கடைசியா பார்த்தோம், மனுஷ தயவு நமக்கு தேவை. மனுஷத்தை யாரையும் புறக்கணிக்க கூடாது. எந்த ஜாதி, மதம், எந்த வேறுபாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசித்து, அது நிமித்தம் நமக்கு துன்பங்கள், துக்கங்கள் பெருகும் தான். சில சமயத்தில் உள்ளத்திலிருந்து பேசும்போது அது அப்படியே பரவி போய் அது பிரச்சனையாக முடியும். ஆனாலும் வெறுத்து விடாதீங்க, எல்லாரையும் நேசித்து பழகும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது.
நம்ம கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள், ஒருவருக்கொருவர் குறைகள் இருக்குமானால், குற்றங்கள் இருக்குமானால் ஒருவருக்கொருவர் மன்னித்து சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துங்கள் என்று நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம். அந்த சகோதர சிநேகம் நமக்கு தேவை, மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. ஓ, இந்த நாட்களில், கடைசி நாட்களில் ஆண்டவரே உமக்கு எவ்வளவு மனிதர்கள் தேவைப்பட்டார்களோ, எனக்கு அவ்விதமாக என்னை சுற்றி இருக்கிற அனைவரும் என்னை நேசிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. எல்லாரோட நான் சமமாய் பழக எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. எல்லாரோட நான் ஐக்கியமாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஓ, ஒருவரையும் நம்ம புறக்கணிக்க போவதில்லை. ஓ, விதவைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை, நெருக்கப்பட்டவர்களை நாம் எல்லாரும் அண்டிக் கொள்ளணும். அவர்களை ஆதரிப்பது தான் நம்முடைய வேலை. ஓ, தேவனை தரித்து கொண்ட நாம் அவர்களை ஆதரித்து நாம் வளம் பெற்று தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இம்மட்டும் இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த நாட்களிலே ஞானத்திலும் பலத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு அதிகமாய் நீர் விருத்தி அடைந்தீர் என்று வாசிக்கிறோம். உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் தரித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மனுஷிகமாய் செயல்பட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு உம்மை போல இந்த உலகத்தில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உங்கள் அடிமையப்பா. எங்களை நீங்கள் நடத்துங்க, எங்களை நீங்கள் ஆண்டவரை வழி நடத்துங்க. நல்ல ஆலோசனை தந்து எங்களுக்கு நடத்துங்க ராஜா. எங்களை எங்கள் திருச்சபை மக்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த செய்திக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பலப்படுத்தி வருகிற நாட்களில் இப்படியாய் ஒவ்வொருவரையும் மாற்றி இன்னும் எங்கள் சபை எழுப்புதலை காண கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த நாளில் பலவீனத்தோடு தேவியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்து பார்ப்பீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. சுகவீனமா இருக்கிறவர்களை சுகப்படுத்துவீராக. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், வியாதி நீங்க சுகமாயிரு என்று சொன்னீரே. நீர் வாக்கு மாறாத தகப்பன். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்க. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ ராஜா. நீ சொன்னதை செய்கிற தகப்பன் அல்லவா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. அவ்விதமாக திருப்தியாக்கி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய பிள்ளைகள் மீது பாய்ந்து செல்லட்டும். அந்தந்த அவயவங்களிலே பலவீனமான அவயவங்களை கர்த்தர் புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது பாய்ந்து செல்லுவதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். என்னென்ன ஏக்கத்தோடு யாரிடத்திலையும் சொல்ல முடியலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருவீராக. தகப்பன், நீர் போதும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் போதும். உங்க கிருபை போதும் ராஜா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தகப்பன், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர், ஓ, உம கிருபை மாத்திரம் எல்லாருக்கும் போதுப்பா. அந்த உலகத்துல ஒன்றும் தேவையில்லை. ஏசப்பாவுடைய கிருபை, தேவ கிருபை ஒன்று போதும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அவ்விதமாக வருகிற வாரம் முழுவதும் நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை எல்லாம் தாழ்த்துற பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் முதல் முதியோர் மட்டுமாய் உம்முடைய கரத்துல தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. வாலிபர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தாங்க தகப்பனே. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி தருவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை தருவீராக. குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் ஒரு சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள், சத்துருவின் உட்புகுதல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். தெய்வீக பிரசனம் குடும்பங்களில் இறங்கட்ட ராஜா. அதே போல கர்த்தாவை, முதிர் வயதில் இருக்கிறவர்களை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க. முதிர் வயதிலும் ஆண்டவர் பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்தணும் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரை. செய்தி கொடுத்த தாசனையும் இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. பலவீனத்தில் உங்களுடைய பலன் ஆண்டவரே மகன் மீது பூரணமாய் விளங்கட்ட ஆண்டவரே. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான் என்று சொன்னீரே. ஓ, துர் ஆலோசனை
நன்மைகளை கர்த்தர் நீர் தாறுமாறாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எங்களை அவ்விதமாக நீர் வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்க ஆலோசனைப்படி நாங்கள் நடந்து நீர் என்னெல்லாம் எங்களை குறித்து நீர் திட்டம் வைத்தீரோ திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே நடத்தி அருளும். எங்களை எல்லாம் தாழ்த்துரு பெருமையாக்குகிறோம். உங்க ஆண்டவரே வருகை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை என்றால் ஆண்டவர் மீண்டும் நாங்கள் இதே போல அடுத்த வாரம் வந்து உண்மை ஆண்டவரை சந்திக்க ஒருவருக்கொருவர் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.